கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 57:8 வாசிக்கலாமா? என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்ளுவேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே விழிப்பதை குறித்து கர்த்தர் அநேக இடங்கள் எழுதி வைத்திருக்கிறார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் நிறைய இடங்கள்ல விழிப்பதை குறித்தும் ஜெபிப்பதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் இங்கு சொல்லும் பொழுது என் மகிமைய விழி, எது விழிக்கணுமா? மகிமை. நமக்கு கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை வைத்திருக்கிறார்ல, அது விழித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை நம்ம எல்லாரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து தூக்கி எடுத்து கழுவி அவர் ரத்தத்தினாலே முழுக்காட்டி ரத்தாம்பரமான நல்ல வஸ்திரங்களை கொடுத்து அழகான சித்திர தையலாடையை கொடுத்து நம்மளை அலங்கரித்து வைத்திருக்கிறார்ல. ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம அலங்கரித்து அழகாய் வைத்திருக்கிறார். அதுதான் மகிமை. இந்த உலகத்துல இந்த பூமியில ஆவிக்குரிய மகிமை எதுனா நம்ம ரட்சிப்பு தான், நம்ம அலங்கரிப்பு தான் மகிமை இல்லைங்களா? ஆவிக்குரிய அலங்கரிப்பு தான் மகிமை. அது எப்படி இருக்கணுமா? விழித்திருக்க வேண்டும். அந்த மகிமையே விழித்திருக்க வேண்டுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னத பாட்டுல சொல்லப்படுகிறது, நேசர் கதவை தட்டுகிறார். ஆனா இவங்க அந்த வஸ்திரத்தை அவிழ்த்து வைத்திருக்கிறாங்களா, அதனால எழுந்து போய் கதவை திறக்கல. இந்த உன்னத பாட்டுல அருமையா எழுதப்பட்டிருக்கும். ஆனா திரும்பி அவங்க வந்து பார்க்கும் பொழுது நேசரோ போய்விட்டார் என்று இருக்கும். அவருடைய அந்த கைப்பிடியில அவர் கையிலிருந்து வடிந்த அந்த வாசனை திறமையும் இருப்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எத்தனை போராட்டம் இருக்கு, எத்தனை பாடுகள் இருக்கு, ஆனா நம்மளால விழித்து ஜெபிக்க முடியல. காரணம் என்ன? அவன் மேற்கொள்ளுகிறான், மேற்படியான் மேற்கொண்டு நம்மளை தூங்க வச்சு ஜெபிக்க வைக்காம அவன் நம்மளை தூங்க வைக்கிறான். இதுல அவனுக்கு சந்தோஷம், நம்ம கஷ்டப்படுறதுல அவன் திருப்தி ஆகிறான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நீங்க விழித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். உங்களை விழிக்க வைக்க எத்தனையோ முயற்சிகள். அந்த வார்த்தை கூட உங்களுக்கு ஒரு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம் தான். விழித்திருங்க, ஜெபித்திருங்கன்னு சொல்ற ஒரு காரியம் தான். இல்ல, அது மட்டும் இல்ல, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். இது என்னங்க? மனுஷன் விழிக்கணும், மகிமை விழிக்கணும், கர்த்தருடைய பிள்ளைங்க விழிக்கணும். ஆனா வீணை எதுக்கு விழிக்கணும்? சுரமண்டலம் எதுக்கு விழிக்கணும்? இல்ல, எதுக்காக விழித்துக் கொள்ளணும்? இல்ல, இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். ஆனா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஜீவன் இல்லை நம்ம நினைக்கிறோம். ஆனா ஜீவன் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஏன்னா அதுல இருந்து கர்த்தருடைய பிரசன்னம் வெளியே வருது பாருங்க. சங்கீதக்காரன் எப்பொழுதும் சுரமண்டலத்தினால அவரை துதித்து கொண்டே இருக்கிற ஒரு மனுஷன்ல. அதனாலதான் அதுகிட்ட போய் பேசுறான், வீணையே சுரமண்டலமே விழித்துக் கொள்ளுங்கள். ஏன்? ராஜாவை உங்களை கொண்டுதான் ராஜாவை நான் போற்றி பாட போறேன், உங்களை கொண்டுதான் ராஜாவை துதிக்க போறேன். அதனால நீங்க தூங்க கூடாது, நீங்க விழித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். எப்ப விழிக்கணுமா? அதிகாலையில. மத்தியானம் ஜெபிக்கிறது ஜெபமா? சிலருக்கு ஏர்லி மார்னிங் ஜெபமே ஜெபம் கிடையாது. நல்ல மத்தியானம் சாயங்காலம் நிதானித்து பைபிள் வாசி ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் விரும்புவார். ஆனா அதிகாலை ஜெபிக்காத வீட்டுல ஒரு நன்மையும் கிடையாது. அப்ப அதிகாலை ஜெபம் தான் கர்த்தர் விரும்புகிற ஜெபம். இதுக்குதான் விழின்னு கர்த்தர் சொல்லிட்டு இருக்கார். அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைவான், கண்டடையத்தக்க சமயத்துல என்னை தேடுங்கள். இதெல்லாம் கர்த்தர் சொன்ன வார்த்தை தானே. அப்ப காலையில எழுந்து அதிகாலை, காலைன்னா என்ன? அதிகாலைன்னா என்ன? இருட்டோடு, அதிக இருட்டோடு எழுந்து என்ன செய்யுங்க? முதலாம் சாமம் இல்லையா, அதுல எழுந்து கர்த்தரை தேடுங்க. 3 to 5:30 அதுதான் அதிகாலை இல்லையா? அந்த சமயத்துல அந்த 3 மணிக்கு 4 மணிக்கு அது அப்படி எழுந்து ஆண்டவரை தேட ஆரம்பிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்றேன், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அதனால இந்த நாள்ல ஜெபிக்கலாம். நல்ல தெய்வமே, இந்த நாள் எங்க கூட பேசியிருக்கிறீங்கப்பா. விழித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க, விழித்து ஜெபிக்கிற அனுபவத்தை தாங்க. எங்களுடைய வீணைகள் சுரமண்டங்கள்லாம் விழித்துக் கொள்ளட்டும். அதற்காக நன்றி. மகிமை விழித்துக் கொள்ளட்டும். அதிகாலையில் எழுந்து விழித்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நீங்கள் துவங்கிய காரியங்களில், திட்டங்களில், முயற்சிகளில் பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்கிற நாளாய் கர்த்தர் ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல புதிய திட்டங்கள், ஆலோசனைகள், ஏற்பாடுகள், முயற்சிகளை செய்து அதில் நல்ல பதிலுக்காக காத்திருப்பீர்களானால் அவைகளில் இன்றைக்கு கர்த்தர் தம் வல்லமையை வெளிப்பட பண்ணி ஆசிர்வதிக்கின்றார்.
நீங்கள் நினைக்கலாம், நான் எடுத்த காரியங்களில் தடைகளும் போராட்டங்களும் வருகிறதே என்றும். நீங்கள் காத்திருந்த காரியங்களில் இல்லை என்ற பதிலைத்தான் கேட்க முடிந்தது என்றும் எண்ணிக்கொண்டு கலங்கி போய் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களுக்காய் கர்த்தர் அவைகளில் உயிர்த்தெழுதலின் வல்லமையை விளங்க பண்ணுகின்றார். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகின்றார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே உங்களின் முயற்சிகள், தேடல்கள், நம்பிக்கைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் அற்பமாய் காணப்படுகிறதே என்று இருப்பீர்களானால், இன்றைக்கு அவற்றில் சம்பூரண முடிவை பார்ப்பீர்கள். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் அற்பமான ஆரம்பத்துடன் தங்கள் பயணத்தை தொடங்கியவர்களுக்கு கர்த்தர் சம்பூரண ஆசீர்வாதத்தை கொடுத்ததை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். தேடி போனவன் தேசத்தை ஆண்டான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே சவுலின் தகப்பன் தன்னுடைய கழுதைகள் காணாமல் போனதினால் தன் மகன் சவுலை தேடி வரும்படி அனுப்புகிறான். சவுல் தன் வேலைக்காரனுடன் கழுதையை தேடி புறப்பட்டு போய் தேடிய இடமெல்லாம் இல்லை என்கிற பதில்தான் கிடைத்தது. அங்கு இருப்பவர்கள், இங்கு தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் சொல்லுகிறது தப்பாமல் இருக்கும் என்று கேள்விப்பட்டு அவரிடம் செல்லுகின்றனர். அங்கே கர்த்தர் சவுல் போவதற்கு முன்னே சாமுவேலிடம், பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை அனுப்புவேன், அவனை இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் என்று கூறுகிறார். சாமுவேலும் அப்படியே செய்து சவுலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்தார் என்பதை வாசித்து அறிகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியாக நீங்கள் தேடி போகிற காரியங்களில், எதிர்பார்த்து காத்திருக்கிறவற்றில் இல்லை என்கிற பதில்தான் கிடைக்கிறது என்றும், தேடினாலும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எந்த பலனும் இல்லை, நன்மையும் இல்லை என்கிற விரக்தியில் இருக்கிறவர்களே, உங்களுக்காக கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலாய் இருக்கிறவைகளை சரி செய்து உங்களுக்காய் பரிந்து பேசி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். சவுல் தேடி போனதோ ஒரு கழுதையைத்தான். அற்பமான காரியம்தான். ஆனால் அவன் பெற்றுக்கொண்ட நன்மையோ இஸ்ரவேல் ஜனத்தையே ஆளும்படிக்கு ஒரு ராஜரீக மேன்மை கிடைத்தது போல, உங்களுடைய அற்பமான ஆரம்பங்களை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி ஆச்சரியமாய் பெரிய நன்மைகளை தரப்போகின்றார். இல்லை என்று திரும்பிய காரியங்களில் உங்களை அழைத்து கொடுக்கும்படிக்காக கர்த்தர் வாய்க்கச் செய்கின்றார். இரண்டாவதாக, கதிர் பொறுக்க போனவள் கதிர் நிலத்திற்கே சொந்தக்காரி ஆனாள். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே ரூத் என்கிறவள் தன் மாமி ஆகிய நகோமியுடன் மோவாபிலிருந்து பெத்லேமுக்கு வருகிறார்கள். யாருடைய கண்களிலாவது தயை கிடைக்கும் என்று எண்ணியவளாய் கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்று தன் மாமியிடம் கூறுகிறதையும், அப்படி பொறுக்கிக் கொண்டிருக்கிற வேளையில் தாமே போவாஸ் ரூத்திடம் பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமல் இங்கே என் ஊழியக்கார பெண்ணுடனே இரு என்று கூறுகிறதையும், பின்பு போவாஸ் ரூத்தின் நற்குணங்களை பார்த்து ரூத்தை மனைவியாக கொள்கிறான். கதிர் பொறுக்க சென்றவள் கதிர் நிலத்திற்கே சொந்தக்காரியாகிறாள் என்பதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் நீங்களும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு எல்லாவற்றையும் உண்மையாய் இருக்கிறபடியினால், கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்திராத ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகின்றார். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அற்பமாக பிறருக்கு காணப்பட்டாலும், தோல்வியால் முடிந்தாலும், அவைகளை கர்த்தர் இன்றைக்கு நன்மையாக மாற்றி அவைகளின் மேல் உங்களை அதிகாரியாக வைக்க போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் மனித தயவையும் அதிகாரிகளின் தயவையும் கிடைக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கின்றார். என கருமையானவர்களே, உங்களின் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதீர்கள். உங்கள் பார்வைக்கு அற்பமாய் காணப்படுகிறவைகளை தேவன் இன்றைக்கு சம்பூரணமாய் மாற பண்ணுகின்றார். இன்றைக்கு உங்களை தேடி ஒரு ராஜரீக மேன்மையும் மனித தயவும் அதிகாரிகளின் தயவும் திருப்தியாக்குகிற ஆசிர்வாதமும் கடந்து வருகிறது. வார்த்தை விசுவாசிங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். எந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டுமே ஆயின் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் தேவனை துதித்துக் கொண்டே இருங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று அவருடைய வாயிலே எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கும் துதி இருப்பதினால் யுத்தங்களில் வெற்றி கொண்டார். சகல இஸ்ரவேலையும் ஆளும் ராஜாவாக சகல ராஜ்யங்களையும் கைப்பற்றினார். தன் வாழ்வில் தோல்விகள், வியாதிகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், துரத்துண்ட வேலைகள், கவலைகள், கைவிடப்பட்ட நேரங்களிலும் அவர் கர்த்தரை துதிப்பதையே தன்னுடைய ஜீவியத்திலே எப்பொழுதும் முன்வைத்தார். அதனால் அவர் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராய் இருந்தார். தேவனே சாட்சி சொல்கிறார். ஆகவே இந்த நாளில் இருந்தே எம் விசுவாசம் உறுதியாய் நிலைக்கவும் நாம் விசுவாசத்தில் பெருகவும் தேவனை எந்த சூழ்நிலையிலும் துதிக்க மறக்காதிருப்போமாக. காயினை பாருங்கள், தனக்கேற்றபடி ஆபேலாகிய சகோதரன் அமையவில்லை என்றதும் தனது சகோதரனையே பழி வாங்கினான். இதே போலத்தான் எமது வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவில்லையே ஆயின் மற்றவர்களை குறை கூறாமல் அதை குறித்து கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்து ஜெபித்து பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே பவுலினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் உபத்திரவம், சிறைவாசம், கப்பல் சேதம் இவை எல்லாவற்றிலும் அகப்பட்டு கூட அவர் ஒன்றிலும் முறுமுறுப்பின்றி தேவனை துதித்தார். பவுல் சொல்வதை சற்று சிந்தித்து பார்ப்போம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இன்றிலிருந்து நாமும் தாவீதை போன்று பவுலை போன்று அவ்வண்ணம் நாமும் ஜீவிக்க இந்த வேலையிலே ஒப்பு கொடுத்து இன்றைய நாள் மன்னாவுக்காக நன்றி செலுத்தி துதிப்போம். இவ்விதம் துதிப்போமாயின் அது தேவனுக்கு மகிமையும் உங்களுக்கு நன்மையான ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்பதை விசுவாசித்து ஆசீர்வதிக்கப்படுவோமாக. ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17. பிரியமானவர்களே, ஜெபம் என்பது தேவனோடு நாம் கொள்ளும்படியான உறவு. வேதத்தில் ஜெபிக்க வேண்டிய அவசியத்தை குறித்து அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜெபிக்காமல் இருப்பது பாவம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெப வாழ்க்கை என்பது பொதுவாக எல்லா பரிசுத்தவான்களும் சொல்லும்படியான காரியம். நாம் ஜெபத்தில் போராட வேண்டியதாய் இருக்கிறது. அநேக வேளைகளில் நாம் ஜெபிக்க முடிவதில்லை. அதற்காக அதிக பிரயாசப்பட வேண்டியதா இருக்கிறது. நாம் ஜெபிப்பது பிசாசுக்கு பிடிக்காது. ஆகவே அவன் நம்மை ஜெபிக்க விடவே மாட்டான். இடைவிடாமல் ஜெபிப்பது என்பது ஜெப சிந்தையோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை என்றும் சொல்லலாம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பலவிதமான ஜெபம் என்றால் தேவனை ஸ்தோத்தரிப்பது, மற்றவர்களுக்காக, நமக்காக, அநேக விதமான பாரங்களுக்காக நாம் ஜெபிப்பது ஆகியவை. ஜெபத்தில் நாம் அதிக நேரம் செலவிடுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். சகலவிதமான வேண்டுதல் என்பது பற்றி நாம் அறிந்து கொள்வோம் என்றால் அது நாம் இன்னும் அதிகமாக ஜெபிப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நம்முடைய ஜெப வாழ்க்கை என்பது தேவனிடத்திலிருந்து நாம் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்பதற்கு உதவியாக இருக்கிற ஒன்று. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். அநேக தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடாமல் இருக்க இந்த ஜெபம் நமக்கு பெரிய உதவியாக இருக்கிறது. பல தேவையில்லாத குழப்பங்களும் கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் நம்முடைய இருதயத்தையும் சிந்தைகளையும் ஆட்கொண்டு நம்மை பின்னிட்டு இழுக்க ஏது உண்டு.
என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆகவே நாம் இடைவிடாமல் ஜெபிப்பது அவசியம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமாய் ஜெபிப்பதை குறித்து வேதத்தில் பல இடங்களில் எழுதியிருக்கிறார். ஆகவே நாமும் அவ்விதமாக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 15ஆம் தேதி 4ஆம் மாசம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 103வது அதிகாரம் 4வது வசனம், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 103 எடுத்து வாசிப்பீர்களா இருந்தால் சங்கீதம் 103 நம்முடைய ஆத்மாவை தேவனுடைய பக்கமாக திருப்புகிற சங்கீதமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவன் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை எல்லாம் இந்த நாட்களிலே மன்னித்து குணமாக்கும்படியாகவும், அது மட்டுமல்ல நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலே இந்த நாட்களிலே முடிசூட்டும்படியாகவும், நன்மையினாலே நம்மை திருப்தியாக்கவும், கழுகுக்கு சமனான நம்முடைய வயதை வாழ வயது போல் இந்த நாட்களிலே மாற்றும்படியாகவும் இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே அங்கே கேட்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்கிற காரியம், கர்த்தர் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார் என்று இந்த வார்த்தையில இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தேவனுடைய கிருபை நமக்கு இந்த நாட்களிலே முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய தேவனுடைய இரக்கம் இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே முக்கியமாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய தேவன் இந்த நாட்களிலே தன்னுடைய கிருபையினால் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே என்ன செய்கிறார், அங்கே இந்த நாட்களிலே அந்த கிருபையினாலே ரட்சித்து இரக்கங்களினாலே இந்த நாட்களிலே நம்மை முடிசூட்டுகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் இந்த நாட்களிலே அங்கே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவரிடத்திலே கிருபை இருக்கு ஐயா. வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட மேலாக அவருக்கு அந்த கிருபை இருக்கிறது. அது மட்டுமல்ல, இரண்டாவதாக அவரிடத்திலே இந்த நாட்களிலே இரக்கம் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவன் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, 1000 தலைமுறைக்கு இறங்குகிற தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பூர்ணருமாய் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்று வேதத்திலே ஆண்டவரை குறித்து இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் சொந்த இரட்சகராக இந்த நாட்களில் ஏற்றுக்கொள்ளுவோமா? அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து அந்த கிருபையையும் அவரிடத்திலிருந்து அந்த இரக்கத்தையும் இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்வோமா? அந்த கிருபையையும் இரக்கத்தையும் நாங்கள் இந்த நாட்களை பெற்றுக்கொண்டு இந்த நாட்களிலே நடப்போமா இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே ஒரு பெரிய திருப்பத்தை இந்த நாட்களிலே கொண்டு வருவார் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலேயே தேவனுடைய கிருபை இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே சூழ்ந்து கொள்ளுகிறதை உணரக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே அவருடைய இரக்கம் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே இறங்கி நம்முடைய தேவர்களை சந்திக்கிறதாக இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே இந்த தேவனுடைய கிருபையும் இரக்கமும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த நாட்களிலே மிகவும் வேண்டுவதாக இந்த நாட்களில் இருக்கிறபடினால் அந்த ஜீவனுள்ள தேவனை கண்டடைந்து அவரிடத்திலே சென்று அவரிடத்திலே அந்த கிருபையையும் பெற்று அவரிடத்திலே இந்த நாட்களில் இரக்கங்களையும் பெற்று இந்த நாட்களை நாங்கள் நடப்போமா? இந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாசிக்கிற வேளையிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்ன செய்வாராம், முடிசூட்டுவாராம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் கிருபையும் இரக்கத்தை நமக்கு தருகிற தேவன் அல்ல, அந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை முடிசூட்டினால் இந்த நாட்களிலே தேவனுடைய கரம் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து நடத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். தேவனிடத்திலே கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள், தேவனிடத்திலே இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தேவனிடத்திலே இந்த நாட்களிலே
பெற்று இந்த நாட்களை நீங்கள் வாழும்படியாக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் இந்த நாட்களிலே நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அந்த வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வீட்டில் உள்ள உங்களுடைய சிறையிருப்புகளை, உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே திருப்பும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே உங்களுடைய வீட்டிற்கு இந்த நாட்களிலே இந்த வாக்கு தத்தம், அதாவது தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கம் இந்த நாட்களிலே தேடி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், விடுதலையை பெறுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தேவ ஊழியர்கள் அனுப்பி தந்த பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணில் எடுத்து வந்த ஜீவ வார்த்தை, சௌரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து எடுத்து வந்த நற்சிந்தனை, தேவ ஊழியர் சௌரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணில் எடுத்து வந்த ஜீவமன்னா, தேவ ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வாணர் அவர்கள் யேமன் தேசத்திலிருந்து எடுத்து வந்த வாக்கு தத்தம் இவற்றுக்கூட கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். அவர்களுடைய ஊழியத்திலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்